ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் நடக்கணும்னு நான் காட் கிட்ட வேண்டிக்கிறேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கான எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோம்னா, தேக்கோட டோன்ட் சீஸ் மீ எஃப்எஃப் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 7 அப்போ மற்ற எபிசோட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு டவுட் வரலாம். நான் ஆல்ரெடி ஒரு ஓல்டு சேனல் வச்சுருந்தேன். நான் பண்ண சின்ன மிஸ்டேக்னால என்னோடய சேனலை என்னாலே ஓப்பன் பண்ண முடியல. அதனால தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மிஸ்டேக் என்னன்றதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் என்ன மாதிரி உங்கள் ஐடியா தொலைச்சிடக்கூடாது, அதுக்காக தான். சரி, இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோடெலாம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிடுறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது மூலயமா போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா யூடியூப்பில் போய்ட்டு சராஃபிக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். BTS FF Volt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வரும். அதில் போய்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோடெலாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். சாரி, இன்ட்ரோவே ரொம்ப நீளமாக போயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல், அதெல்லாம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். சரி வாங்க, நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் எப்படி முடிச்சிருந்தேன்னா, ஜின் வந்து நீ இப்படி வைக்கப்பட்டு சிரிக்கிறதுக்கு காரணம் அவனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது தானே அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லியிருப்பாரு. என்னமோ இது உன்னோட லவ், உன்னோட லைஃபு, நீ என்னமோ முடிவு பண்ணிட்டு போ, ஆனால் அவன் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கான் அதை மறந்துடாத, அப்புறம் நான் என்றைக்குமே இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக அங்கேருந்து போயிருப்பார். அதோட போன எபிசோட் முடிச்சிருப்பேன். சரி வாங்க, இன்னைக்கான எபிசோடை கண்டினியூ பண்ணலாம். ஜேகே ஜின் சொன்னதை யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அண்ணன் சொல்கிறது தான் கரெக்டு, அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து லைட்டாக ஒரு மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே அன்றைக்கி நடந்ததை திரும்பவும் யோசிச்சு பார்க்குறாரு. அதான் அன்றைக்கி சொல்லியிருப்பார் இல்லையா, அவன் முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசியிருப்பாரு. அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஜின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் காட்டுறாங்க. ஜின்ன உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க. அப்போ டேபிள் மேலே யாரோ பபிள் டீ வைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே திரும்பி அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நிற்கிறது ஆரம். உனக்கு பபிள் டீனா ரொம்ப பிடிக்குமாமே, அதான் என்னோடய ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை கொஞ்சம் கூட காலைல வாங்காமல் ஜின்மாட்டு சாப்பிட்டுட்டே இருக்க. ஆரம் அப்படியே அவருக்கு ஆப்போசிட் சேர்லேயே போய் உட்காந்து வெறிக்க ஜின்னை பார்த்துக்கிட்டு இருக்க. ஜின் கோமம் முறைச்சிக்கிட்டே உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆரம் வந்து அது வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல வர, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன சொல்லிட்டு கிளம்பு. ஆனால் உன் ஃப்ரெண்டை பற்றி மட்டும் பேசினேன். ஐயோ, அவனை பற்றி நான் பேசவே மாட்டேங்க, அவங்க இருக்கிறான் மூதேவி, நம்மளை பற்றி பேசுவோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, என்ன இல்லைங்க அந்த விஷயத்தை பற்றி பேசுவோன்னு சொன்னேன். கண்ணாலே கொள்றானே, என்ன ஒன்றும் இல்லைங்க அந்த விஷயத்தை பற்றி பேசுவோன்னு சொன்னேன். சொல்லு. எதை செஞ்சாலும் திரும்ப வனமாகவே இருக்குது. கண்ணை முன்னால் தோ இங்கே வந்து நிற்கிற சினிமா டைலாக்லாம் பேசுறத என்ன விஷயம்னு சொல்லு. அப்போ உனக்கு புரியலை நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. புரியலை, அப்போ நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நேற்று நீங்கள் என்ன அரைஞ்சிங்கல்ல? ஆமாம். அப்போது எனக்கு கன்னத்தில் வலிக்கல, சின்னோட கையை பிடிச்சி அப்படியே அவரை செஸ்ல வச்சுட்டு இங்கே வலிச்சது. இதை கேட்ட உடனே சின்ன கொஞ்ச நேரம் வச்சே கண்டுக்காமல் ஆரம்பமே பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கான்ஷியஸ் கொண்டு எனக்கு கிளாஸ் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவரோட திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஆரம் அப்படியே சின் போகிறத பார்த்துக்கிட்டே, நான் உண்மையாலுமே உங்களை ரொம்ப நேசிக்கிறேங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் வீ தான் காட்டுறாங்க. வீ கையில் ஒரு ரோஸோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. யாருக்கு? நம்ம ஜேகேக்காக தான். நினச்ச மாதிரி ஜேகேவும் அங்கே வர, வீ போயிட்டு ஜேகேக்கு அந்த ரோஸை கொடுக்க, ஜேகே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, அந்த ரோஸை வாங்கிக்கிறாரு. அதை பார்த்த உடனே வீ சிரிக்க, அந்த ரோஸை அப்படியே கீழே போட்டு அதை காலால் மிதிக்கிறாரு. அதை பார்த்த உடனே வீயோட ஃபேஸே மாற, ஜேகே வந்துட்டு இப்போ தெரியுதா பெயின் என்னன்னு சொல்லிட்டு. வீ சிரிச்சுக்கிட்டே, இட்ஸ் ஓகேடா, எனக்கு புரியுது, நான் உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், காயப்படுத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு, பட் ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. என்னோடய பக்கம் இருக்க நியாயத்தை உனக்கு சொல்லணும் இல்லையா? வா, எதாக இருந்தாலும் தனியாக போய் பேசுவோம். ஏன் இங்கே பேசக்கூடாதா? நான் தான் சொல்கிறேன்ல ஜேகே, எல்லோரும் பார்க்குறாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கையை பிடிக்க, ஜேகே கையை உதறி விட்டு, ஏன் அசிங்கமாக இருக்கா, அவமானமாக இருக்கா? அன்றைக்கி எல்லோரும் முன்னாடியும் என்னை கீழே தள்ளிவிட்டு இதுக்கு முன்னாடி உன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துருக்கியா? உன்னை மாதிரி ஒரு பர்சனெல்லாம் யாருக்குன்னா பிடிக்குமா? சோடா புட்டியும் பல்லில் கிளிப்போம் அப்படின்னு சொன்னியே, அப்போ எனக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும். நான் அன்றைக்கி மனசார செத்து போயிட்டேன், உனக்கு தெரியுமா? ஜேகேக்கு கண்ணெல்லாம் கலங்க அதை அப்படியே தொடச்சிட்டு அதே ஆட்டிடியூடோட, எனக்கு உன்னை இப்போ பிடிக்கல, ஐ ஹேட் யூ, நான் உன்னை விரும்பலை, உன்னை முழுசாக வெறுக்கிறேன், ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, இதுக்கப்புறம் ப்ளீஸ் என் லைஃப்பில் வராத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப. இன்னும் எவ்வளோ நாள் ஜேகே உடனே நீ ஏன் ஏமாற்றிக்க போகிற அப்படின்னு சொன்ன உடனே ஜேகே அப்படியே நிற்கிறாரு. போதும்டா போதும், நான் பண்ண தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன்,
அதுக்கு வேணா இவங்க எல்லாரும் முன்னாடி உன் காலில் விழுந்து வேணா மன்னிப்பு கேட்கட்டுமா? என்னால் முடியலடா ஜேகே, நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையும் கொடுத்துடாதடா. உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னை பிரிஞ்சிருந்த அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை நான் எவ்வளோ நேசிச்சேன்னு சொல்லிட்டு. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடா. ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கீழே உட்காந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கிறாரு. அங்கே நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு வி கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா சமாதானப்படுத்தி அங்கேருந்து வியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேகே கண்ணெல்லாம் கலங்குது. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற பெல் அடிக்க எல்லாரும் அங்கேருந்து கலைஞ்சு போகிறாங்க. எல்லாரும் போன உடனே ஜேகே இங்கே கதறி கதறி ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் தான் காட்டுறாங்க. அதே சோகத்தோட அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்காரு. வீட்டுக்கும் வந்து சேர அப்படியே அதே சோகத்தோட ஷோஃபாவில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்க. வெளியே செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையில் வேகமாக ஓடி வந்துட்டுருக்க நம்ம சின்ன தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வேகமாக ஓடி வந்துட்டாரு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே வர ஜேகேவும் வந்துருச்சு. என்னண்ணா ஆச்சு, ஏன் அப்படி பதட்டமா இருக்க, ஏன் மழையில் நனைஞ்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்க. ஜின் வந்து டே தம்பி, நான் சொல்கிறத கேட்டு நீ பதட்டமாக்காத. ஆனால் என்ன நான் சொல்கிறேன், யாருக்கு என்னாச்சு, நீ ஃபஸ்ட்டு பதட்டமாக்காதன்னு சொன்னேன். சொல்லுண்ணே என்ன ஆச்சு? அது வந்து சொல்லுண்ணே. அது வந்து வீக்கு 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 என்னாச்சுண்ணே? வீக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிக்கிறாரு. நீ ஒன்றும் பயப்படாதடா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்ல. அண்ணா அவன் இப்போ எப்படின்னா இருக்கான், நான் அவனை பார்க்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. ஆமாம், நீ ஏன் இப்போ பார்த்துட்டு நீ தான் அவனை லவ் பண்ணல, அப்புறம் என்ன, யார் சொன்னா நான் அவனை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு? இப்போ எப்போவும் நான் அவனை மட்டும் தானே லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜேகே போகிறத பார்த்து சின்ன சட்டெல்லாம் சிரிக்கிறாரு. இந்த பக்கம் மழையில் ஜேகே செம்ம வேகமாக ஓடிட்டுருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் பயங்கரமாக அழுதுட்டு நின்றுட்டுருக்காரு. திரும்பவும் நடக்க ஆரம்பிக்க, என்னை பார்க்கவா போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். அதை கேட்ட உடனே ஜேகே எப்படி மேலமாக திரும்பி பார்க்குறாரு. அவருக்கு முன்னாடி நிற்கிறது வி. அவரை பார்த்த உடனே வேகமாக ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழறாரு. அப்படியே தள்ளி வந்து அழுதுகிட்டே, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல சொல்லிட்டு கேட்க, வி வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, போய் சொல்லாத, உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க, உனக்கு எதுவும் அடிப்படல, உண்மையை சொல்லுடா. உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. அப்படியே ஜேகே வியோட செஸ் மேலே சாஞ்சிக்கிட்டு, நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா, நான் பண்ணது தப்பு தான், உன்னை அப்படி ட்ரீட் பண்ணியிருக்கக்கூடாது, சாரி, ஐம் சாரி, நான் ஒன்று அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, இல்லை நான் பண்ணத தப்பு, இன்றைக்கி நீ பேசும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு. ஐம் சாரிடா. உனக்கு ஒன்று தெரியுமா, எப்போவுமே நான் ஒன்று மட்டும் தான்டா லவ் பண்ணுறேன், நான் உன்னை என்றைக்குமே வெறுத்தது கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே வியை போய் ஹக் பண்ணிக்கிறாரு. வியும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா, நீ இல்லாமல் என்னால் சத்தியமாக வாழ முடியாது, ஐ லவ் யூ டு வி, ஐ லவ் யூ டு. எந்த ஒரு காரணம் சொல்லி என்னை விட்டு போக மாட்டேன்ல. வி அப்படியே ஜேகேயோட கண்ணை பார்த்துக்கிட்டே, நீ என் உயிருடா, உன்னை விட்டு என்றைக்குமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்து ஜேகேயோட லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஜேகேவும் கிஸ் பண்ணுறாரு. வி அப்படியே ஜேகேயோட கணத்தை பிடிச்சி, இங்கே பாரு ஜேகே, நான் இது வரைக்கும் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஆனால் இதுக்கப்புறம் நீ கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே நான் பண்ண மாட்டேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்ல, நான் ஒன்று மட்டும்தான் வி நம்புகிறேன், ஐ ட்ரஸ்ட் யூ அண்ட் ஐ லவ் யூ டூடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து திரும்பியும் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீனே ரெண்டு பேரும் ஜேகேயோட வீட்டுக்கிட்டே தான் நிற்கிறாங்க. ஜேகே வந்து சரி நம்ம நாளைக்கு ஸ்கூலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுட்டே சொல்ல, அவர் சொல்லிட்டு வியும் சொல்கிறாரு. ஜேகேவும் கிளம்பலான்னு போக ஜேகேயோட கையை பிடிச்சி அப்படி கிட்ட எடுத்து அவரோட ஹிப்பை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. டீ என்ன பண்ணுற, அண்ணன் பார்த்துட போகிறாரு, பார்த்தா போகிறாரு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட், ஒன்றை கட்டி பிடிச்சா என்ன தப்பு அப்படிங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு வி மேலே கை போட, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, அண்ணன் பார்க்குறதுக்குள்ளே நான் கிளம்புறேன், என்ன விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக, டேய் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிசாச்சு கொடுத்துட்டு போடா. முடியாது,
டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ஜேகே வேகமாக வந்து ஜேகேயோட லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு சரி சரி பாய் பாய் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடிடுறாரு. எங்கே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியாக நம்ம ஜின் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படியே ஒரு சட்டலான ஸ்மைலோட அங்கேருந்து ஹாலுக்கு வராரு. ஜேகே பார்த்த உடனே ஜேகே நில்லு அப்படின்னு சொல்ல ஜேகேயோடைய சிரிச்சுக்கிட்டே சொல்லுண்ணா அப்படி சொல்லிட்டு கேட்க என்ன அவசரமாக கிளம்பி போனால் பார்த்தா இப்போ வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்ல நடிக்காத ஜேகே, நீங்கள் 2 பேரும் பண்ணதை நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஜேகேக்கு வந்து செம்ம ஷாக்கு. ஆமாம் இரு, அதை விடு, நீ தானே சொன்ன வீக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு அடிப்படவே இல்லை. அப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி பார்க்க ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு மாதிரி அப்படியே முடிச்சுட்டே நிற்க. அப்போ உனக்கு எல்லாமே தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க இதுக்கு மேலே மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாரு. அட பாவி, அப்போ இதெல்லாம் எங்கள் பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. அட பாவி, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தான் புரியல, நீ எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ண? உனக்கு தான் அவனை சுத்தமாக பிடிக்காதே. ஆமாம் எனக்கு பிடிக்காது தான், ஆனால் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. பயங்கரமாக அழுது நம்ம ஜேகிட்ட பேசியிருப்பார் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம பாய் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இதுக்கு மேலேயும் ஒரு 2 பேர் பிரிஞ்சிருக்கிறது சுத்தமாக சரி கிடையாது, நம்ம ஏதாவது பிளான் போகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கலாம் கேட்க அவங்க அண்ணன் தாண்டா அவன் மட்டும்தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல டி வாழை பார்க்கணும் பிளான் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா, நிஜமாக தான் சொல்கிறேன், அவன் நினச்சா கண்டிப்பாக அவங்க 2 பேர் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ தான் அந்த பிளான் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அவன் ஒத்துக்கணுமேடா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக ஜின்னை பார்க்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் இந்த விஷயம் வீக்கு தெரியாது. நம்ம பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படியோ போய் ஜின்னை மீட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜின் வந்து இவங்ககிட்ட பேச தயாராக இல்லை. அவங்க ஃப்ரெண்டை பற்றி பேசணுன்னா என்கிட்ட பேச வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பலான்னு போக ஆரம் வந்து ப்ளீஸ்டா கொஞ்சம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்ல கேட்க முடியாதுன்னா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பலான்னு போக எப்போவும் உங்கள் ஃபேமிலியில் யாரையும் பேசவே விட மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல ஃபேமிலி பற்றி பேசின உடனே ஜின்னுக்கு பயமாக கோவம் வந்தது. அப்படியே முறைச்சிக்கிட்டே திரும்பி பார்த்து என் ஃபேமிலி பற்றி பேசாத அப்படின்னு சொல்ல டே அப்படி தான் நான் பேசுவேன், உன் தம்பியும் இப்படி தான் நீயும் இப்படி தான், இதுக்கு மேலே நான் பொறுக்க மாட்டேன், என் தம்பியை பற்றி பேசாத. டேய் ப்ளீஸ் வேண்டா, என்னடா உன் தம்பியோட ஃபீலிங் என் ஃப்ரெண்டும் மனுஷன்தான், அவனுக்கும் வலிக்கும், அது உனக்கு புரியுதா? சின்ன செம்ம கோவமா உன் ஃப்ரெண்டு தான் என் தம்பியை ஃபஸ்ட்டு காயப்படுத்தினான். ஆமாண்டா ஒத்துக்கிறேன், என் ஃப்ரெண்டு தான் காயப்படுத்தினான், ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கான், அது உனக்கு தெரியுமா? உன் தம்பி எப்படி ஃபீல் பண்ணான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் ஃப்ரெண்டு எப்படி ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கூட வந்து பார்த்தவன் நான். அவன் சரியாக சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சுன்னு தெரியுமா? அவன் சரியாக தூங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுமா? அவங்க அப்பா அம்மா கூட பேசி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுமா? பாவம் இவனுக்கு என்ன பிரச்சனையே தெரியாமல் அவங்க அம்மா தினமும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு பாவம் அவன் பண்ண தப்பு நினச்சி தினம் அவனுக்குள்ளே செத்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, அந்த பழப்போன காத்தில் அவனையும் சும்மா விடாதீங்க. நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும்தான் கேட்குறேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு. உனக்கே தெரியும் உன் தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு, அப்புறம் உன் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஜின் அதுக்கு ஒத்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பிளானை பற்றி வீட்டையும் போய் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டார். நீங்கள் இப்படி போய் சொன்னீங்கன்னா ஜேகே எவ்வளோ கஷ்டப்படுவான் தெரியுமா? நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்ல ஜின்க்கு அப்போ தான் புரியுது தன் தம்பி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. ஜின் வந்து ஒரே விஷயம் தான் சொல்கிறாரு, உனக்கு என் தம்பி வேணும்னா இதை பண்ணலாம், வேணான்னா அப்புறம் உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாரு. ஜின் இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, என் தம்பிகிட்ட போய் நான் சொல்லுவேன், ஆனால் அவனுக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அவனை மீட் பண்ணவே விட மாட்டேன் அவனை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாரும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஜேகேட்ட சொல்ல ஜேகே கண்ணெல்லாம் கலங்கி அழறாரு. ஜின் வந்து என்னடா அழறியா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜேகே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு டே விளையாடாத அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்து அது சரி, அப்போது உன்னோட மாற்றத்துக்கு காரணம் அந்த ஆரம் அவர் தானே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜின் வந்து வாய்ப்பே இல்லை, உனக்கு அவன் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன? பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு, எனக்கு என்னமோ அவருக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வேணா சொல்லட்டுமா அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கேன். வாயை மூடுவோம், வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே மேலேறி போயிட்டுருக்காரு. எனக்கு தெரியும் உனக்கு அவனை பிடிச்சிருக்கு சொல்லிட்டு, வாய்ப்பே கிடையாது, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது, அவன் ஆளும் மூஞ்சியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேறி போக இங்கே ஜேகியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜின் ரூமுக்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு போய் பெட்டில் படுத்துட்டு பெட்ஷீட்டை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டில் இருந்துச்சு இல்லையா அந்த மூமெண்ட்டை நினச்சி பார்க்குறாரு. ஆரம் சொல்லியிருப்பார் இல்லையா, எனக்கு கணத்தில் வலிக்கல,
இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையெடுத்துட்டு போய் அவரோட ஹார்ட்டாண்ட வச்சிருப்பார் இல்லையா, அதை நினச்சி பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு ஷை மூமெண்ட்டோட இந்த எபிசோட எங்கே முடிக்கிற எபிசோடு எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன காரம் மேலே ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த சின்ன ஃபீலிங் ஷைனஸ் கொஞ்சம் கொஞ்சமாக லவ்வாக மாறுதா, எப்படி மாறுது, இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே பாய்.